3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். புதிய பாராளுமன்ற கட்டிடம், மோடியால் கட்டப்பட்ட புதிய பாராளுமன்ற கட்டிடம். இந்த கட்டிடத்தினுடைய உள்பகுதியில் 1000க்கும் அதிகமான இருக்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்தினுடைய டிசைன் வெளியான அந்த நேரத்திலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியினுடைய ஆளுமைகள் ஒரு எச்சரிக்கை மணி அடித்தார்கள். என்ன அப்படின்னா, இந்த 1000 இருக்கைகள் இருக்கக்கூடிய கட்டிடத்தை ஆர்எஸ்எஸும் மோடியும் சேர்ந்து ஏன் கட்டியிருக்கிறார்கள் என்றால், தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைத்து வட மாநிலங்களில் பிரதிநிதித்துவத்தை கூட்டி நிரந்தரமாக ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருப்பது. இதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அல்லது இப்படிப்பட்ட ஒரு கட்டிடத்தை இவர்கள் கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு அது ஏறத்தாழ உண்மையாகி இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், தென் மாநிலங்களுடைய பாராளுமன்ற இடங்கள் குறைக்கப்படுவதாக நம்முடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார். கூடவே கர்நாடகம், அதே மாதிரி கேரளம், இன்றைக்கு இன்னொரு முதல்வரும் களத்தில் வந்திருக்கிறார். அவர் சொல்லியிருப்பது ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோடிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட்டால் போராட்டம் வெடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி. அவர் நேற்றுக்கு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு மூலம் பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தொகுதிகளை அதிகரித்து நிரந்தர அதிகாரத்தை பெற பாஜக முயற்சி செய்கிறது. தென் மாநிலங்களின் தொகுதி குறையாது என்றே அமித்ஷா கூறுகிறார். ஆனால் எத்தனை தொகுதிகள் அதிகரிக்கப்படும் என்று அவர் கூறவில்லை. தற்போதுள்ள விகிதாச்சாரப்படி தொகுதிகள் அதிகரிக்கப்பட வேண்டும். வெற்றிகரமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட்டால் போராட்டம் வெடிக்கும். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென் மாநிலங்களை பலவீனப்படுத்த பாஜக சதி செய்கிறது. தெற்கில் தாங்கள் காலூன்ற முடியாததால் தென் மாநிலங்களை அரசியல் மற்றும் நிதி ரீதியாக பலவீனப்படுத்த பாஜக சதி செய்கிறது. அதை எப்படியேனும் தடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதல்வர் துவங்கி வைத்தார். தென்னிந்திய மாநிலங்களுடைய முதல்வர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது தென் மாநிலங்கள் முழுமையாக மோடிக்கு எதிராக களத்தில் நிற்கப் போகிறது என்பதுதான் உண்மை. அமித்ஷா சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிற்கு வந்தார். வந்து வழக்கமாக, அதாவது தமிழ் மொழியை இல்லாமலாக்குவதற்கு இல்லையா, இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் என்னென்ன வேலை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது தெரியும். இங்கே வந்துட்டு என்ன மாதிரியான வடை சுட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதெல்லாம் தொகுதியெல்லாம் குறைக்க போகிறதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க, பொய்யாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் சொன்ன ஒரு உண்மையை சொல்லுங்கள் அமித்ஷா. உங்கள் அரசியல் வாழ்க்கையில் நீங்களோ மோடியோ ஆர்எஸ்எஸோ சொன்ன ஒரு உண்மையை மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போமே. என்ன உண்மை சொல்லியிருக்கிறீங்க? என்னைக்காவது ஏதாவது ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறீங்களா? அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து வட சொல்கிறீங்களா? நான் கோவை மக்களிடம் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த பாருங்கள், பாஜக கோவையில் எவ்வளவு ஆழமாக வேரூன்றுகிறதோ கண்டம். குஜராத்தினுடைய நிலைமை என்ன, பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தினுடைய நிலைமை என்ன, மணிப்பூர் தெரியுதா என்னென்ன, அதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. கோவை மக்களே கவனமாக இருங்கள். மிக பெரும் போராட்டத்திற்கு சுதந்திர போராட்ட காலத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்த மண். இன்று வரையிலும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான வளர்ச்சி அடைந்த ஒரு மாவட்டம் இல்லையா? அதெல்லாம் எப்படி சாத்தியமானது? பாஜகவினால் அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ஆழமாக வேரூன்றி ஒரு பதட்டமான சூழலையே கோவை மாவட்டத்தை வைத்திருக்கிறார்கள் என்றால் அது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், சரி வடை சுட்டாச்சு, அப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா, குறைக்கலை, அப்போ கூடுமா? வட இந்திய மாநிலங்களுக்கு கூடும், அதே மாதிரி தமிழ்நாட்டிற்கு கூடுமா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அமித்ஷாவால் பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இவர்களுடைய திட்டம் என்னென்னா, இவர்களை ஒருபோதும் தென் மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளாது. ஒருபோதும் ஆர்எஸ்எஸ்ஸை தென்னிந்திய மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளாது. அதில் அவர்களுக்கு நிச்சயமாக அது எந்த ரீதியாகவும் நம்ம சித்தாந்தம் அங்கே ஒட்டாது. இப்போ கர்நாடகாவிலெல்லாம் பட்டது போதும்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஐயோயோ பாஜக ஆட்சி செஞ்சால் என்ன நடக்கும்? அங்கே இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகளே பாஜக ஆட்சியில் அங்கே தொழில் நடத்த முடியலைன்னு வெளி மாநிலத்திற்கு ஓடிய காட்சியெல்லாம் கர்நாடகாவில் பார்த்தாங்க. அப்போ அந்த அளவிற்கு சிக்கலாக இருக்கும் பாஜக ஆட்சி செஞ்சா அப்படிங்கிறது தெரியும். இப்போ என்னென்னா, கனவோடு இருக்கிறார்கள். என்ன கனவு?
1000 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இருக்கைகளை வைத்துக்கொண்டு செங்கோலை உள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு மன்னராட்சி நடத்தலாம், நிரந்தரமாக நம்மளே இருந்துடலாம், ஆர்எஸ்எஸ்காரனே உள்ளே இருந்து ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு வர்றீங்க. ஆனால் அதற்கு தென் மாநிலங்கள் அனுமதிக்காது என்பதை தெலுங்கானா முதல்வரும் தற்போது சொல்லியிருக்கிறார். தென் மாநில முதல்வர்கள் இன்றைக்கு ஒன்றிணைகிறார்கள். பாருங்களேன், உலகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அதற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான கூட்டணி உருவாகும். அது இயற்கையாக உருவாக்கக்கூடியது. அதான் இன்றைக்கி தென்னிந்திய மாநிலங்களுடைய மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் ரொம்ப பெரிய அளவில் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் இவர்கள். அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை இது நடக்க போகாது, நீ ஏதாவது அப்படி பண்ண அப்படின்னா பெரிய போராட்டம் வெடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேங்க, மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு, ஆர்எஸ்எஸ் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியாவில் மாநில மொழிகளுடைய நிலைமை என்ன? எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது இல்லையா? இப்போ தேசிய மொழி கொள்கை அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. கேரளம் தூக்கி கடைசியில் தூக்கி குப்பையில் தூக்கி போடுது. இங்கெல்லாம் அது கொண்டு வந்தாலும் நடக்கிறத வேறு அப்படின்னு அவன் மிரட்டிகிட்டு இருக்கிறான் இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா, தொடர்ந்து என்னன்னா மொழியை நேசிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த மொழி மேலே கை வைக்கிறது, எல்லாத்துலேயும் கை வைத்து பார்க்குறது. இதன் மூலமாக எங்களுடைய அரசு ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கி அரசியல் செய்து கொண்டே இருப்பது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் யோசிச்சு பாருங்கள். நிம்மதியாக மக்களை வைக்கணும் இல்லையா? ஒரு நாட்டில் நிம்மதியாக மக்கள் இருக்கிறாங்கன்னா அதே தான் பெரிய வளர்ச்சி, மற்றதெல்லாம் செகண்டரி தான் இல்லையா? ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி. அது மோடியினுடைய ஆட்சியில் இருக்கா? இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான அஜெண்டா. தமிழ்நாட்டில் தமிழ் மொழி கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் இருக்கிறது. இது மாதிரி கேரளாவில் ஒரு கவர்னரை வச்சுக்கிட்டாங்க வேலைத்தனம் பண்ணுறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் இந்த வாட்டி பட்ஜெட்டில் கேரளத்துக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா எந்த இதுவும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கு இவங்களை கவனிக்கலை அப்படின்னா, இவங்களை எதிர்த்த இவங்க சித்தாந்தத்தை வேறறுக்கப்படக்கூடிய மாநிலங்கள் பழி வாங்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுவாக ஒரு ஆட்சியினுடைய லட்சணம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.